அன்றைய காலகட்ட கதாநாயகிகளில் அதிக அளவில் மக்கள் திலகம் அவர்களுடன் ஜோடி போட்ட நடிகைகள் என்றால் அது சரோஜாதேவியும் ஜெயலலிதா அவர்களும் தான். ஜெயலலிதா 28 படங்களிலும், சரோஜாதேவி அவர்கள் 26 படங்களிலும் நடித்துள்ளனர். படங்களில் கதாநாயகி தேர்வு நடக்கும் பொழுது டைரக்டர் அவர்கள் சரோஜாதேவி என்றால் மக்கள் திலகம் ஜெயலலிதா என்றும், டைரக்டர் ஜெயலலிதா என்றால் எம்ஜிஆர் அவர்கள் சரோஜாதேவி என்றும் போட்டி போட்டு அதிக படங்களில் நடித்தவர்கள் இவர்கள் இருவருமே. இருப்பினும் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஜோடிதான் மக்களால் அதிக அளவில் ரசிக்கப்பட்டது. அதே நேரத்தில் ஜெயலலிதா அவர்கள் செய்த சில செயல்கள் எம்ஜிஆர் அவர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தியதால் எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்களை நீக்கி மற்ற நடிகைகளுடன் நடிக்க ஆரம்பித்தார். எந்த அளவிற்கு ஜெயலலிதா புத்திசாலியோ அந்த அளவிற்கு கோபக்கார பெண். தடாலடியாக மாற்றத்தை ஏற்படுத்தி விடுபவர். இதனால் கோபமடைந்த ஜெயலலிதா அவர்களும் சிவாஜி, ஜெய்சங்கர், முத்துராமன், சிவகுமார் போன்ற அன்றைய காலகட்ட நடிகர்களோடு ஜோடி சேர்ந்து தனது நடிப்பின் பயணத்தை தொடர்ந்தார் ஜெயலலிதா அவர்கள். பிறகு எம்ஜிஆருடன் அதிக படங்களில் நடித்த பெயர் சரோஜாதேவி அவர்களுக்கும் கிடைத்தது. இருப்பினும் இந்த கோபத்தை எல்லாம் மறந்துவிட்டு மக்கள் திலகம் அவர்கள் அரசியலுக்கு வந்தபோது ஜெயலலிதா அவர்களை கட்சியில் ஈடுபடுத்தினார். நல்ல ஆங்கில புலமை பெற்றவர் என்பதால் டெல்லி வரை சென்று அதிரடியை கிளப்பியவர் ஜெயலலிதா அவர்கள். பிறகு மக்கள் திலகம் மறைந்துவிட்ட காரணத்தினால் கட்சியில் அதிரடியாய் மாற்றங்களை கொண்டு தன் வசமாக்கி முதல்வரானார். பல மாற்றங்களையும் ஏற்படுத்தினார். இருப்பினும் அவ்வப்போது தன்னுடன் நடித்த சக நடிகைகளை சந்திப்பதும் வழக்கமாகத்தான் வைத்திருந்தார் ஜெயலலிதா அவர்கள். சச்சு, சரோஜாதேவி, அஞ்சலி தேவி, சோ போன்றவர்களுடன் இணக்கமாகத்தான் இருந்து வந்தார் ஜெயலலிதா அவர்கள். முதலமைச்சராய் இருந்த சமயத்தில் ஒருமுறை சரோஜாதேவி அவர்களை சந்தித்த போது, நீங்கள் எனக்கு போட்டி நடிகை எல்லாம் இல்லை என்று சொல்லி கலகலப்பாக பேசி சிரித்து மகிழ்ந்த ஜெயலலிதா அவர்கள், நீங்கள் எப்பொழுதும் நடித்து கொண்டே இருக்க வேண்டும். அதுபோல் ஒருபோதும் சிறு வேடங்களிலும் துணை கதாபாத்திரத்திலும் சம்பளம் குறைவாக பெற்றுக்கொண்டெல்லாம் நடிக்கக்கூடாது. சினிமா துறையில் நீங்கள் கெத்தாகவே எப்பொழுதும் முதலில் இருக்க வேண்டும் என்று கூறினாராம் ஜெயலலிதா அவர்கள். தன்னுடன் நடித்த சக நடிகை ஒருவர் முதலமைச்சரானதும் அனைத்து திரையுலகமும் சக நடிகைகளும் பெருமையாகத்தான் பார்த்தார்கள் ஜெயலலிதா அவர்களை. ஜெயலலிதா எனும் நீங்கள் தற்போது இல்லை என்றாலும் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றுதான். கடந்த சில வருடங்களுக்கு முன்பு பிரபல தொலைக்காட்சியில் நடத்தப்பட்ட கோடீஸ்வரி நிகழ்ச்சியில் ஒரு பெண் பிள்ளை கலந்து கொண்டார். அந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த அரசியல் தலைவர் யார் என்று கேட்கப்பட்ட போது அப்பெண் உங்கள் பெயரை கூட சொல்லவில்லை. ஆனால் நீங்கள் ஆணித்தரமாக சொல்லிய மக்களால் நான், மக்களுக்காக நான் என்றபோது நிகழ்ச்சியின் நடத்துனர் ராதிகா அவர்கள் வியந்து போய், செய்வீர்களா, நீங்கள் செய்வீர்களா என்று இருவருமே கோரஸாய் சொன்னார்கள். இது 2019 நடந்தது. நீங்கள் இப்படித்தான் இன்று வரை தமிழ்நாட்டு பெண்களின் மறக்க முடியாத ஆளுமை கொண்ட தலைவிதான் ஜெயலலிதா எனும் நீங்கள். லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். மீண்டும் நல்லதொரு பதிவுடன் நன்றி.